புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம், இது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 13 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டது, முழுமையான 4 பாதங்களை கொண்டது இந்த கடகராசியில். அப்போ தசாபுத்தி இருப்புக்கள் 17 வருடங்கள் முழுமையாக இருக்கும். இந்த தசாபுத்தி இருப்புக்கள் ஒரு சில பேருக்கு 3 வருடங்கள் இருக்கலாம், 4 வருடங்கள் இருக்கலாம், 14 வருடங்கள், 15 வருடங்கள், 16 வருடங்கள், இல்லை 9 வருடங்கள் என்ன வேணா இருக்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. என்னோட கணக்குப்படி 13 வருடத்தை நான் எடுத்துக்கிறேன். அதாவது இது யாராருக்கெல்லாம் இந்த தசாபுத்தி பலன்கள் ஒத்து வரும் அப்படின்னாக்கா, ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்ட நபர்களுக்கு இது ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும். அப்படி உங்களுக்கு குழப்பம் கொடுக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் இந்த வீடியோவை அப்படின்னா, சுக்கிரதசைக்கு உண்டான பலன்களை சொல்லும்போது எந்த வயதில் சுக்கிரதசை நடந்தாலும் சரி அதுக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. சூரிய தசைக்கு எந்த வயதில் இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான பலன்களை எடுத்துங்க. உங்களுக்கு குழப்பம் வரக்கூடிய நபர்களுக்கு வயசை மென்ஷன் பண்ணிங்கனாக்கா குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தசை சொல்கிறேன்னா அந்த தசைக்கு உண்டான பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 13 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை, 13 + 7 20 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும். 20 வயசுக்குள்ளே 20-21க்குள்ளே படிக்கக்கூடிய காலங்களில் என்ன தசை நடந்தாலும் சரி, ஏன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் பெற்றோர்களுடைய அரவணைப்பில் தான் இருப்பீங்க. அப்போது பெருசாக உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் என்னன்னு தெரியாது. இந்த தசைகள் உங்களுக்கு அதிகமாக தாக்காது. நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் தனியாக முயற்சி பண்ணி வெளி உலகத்துக்கு போகும்போது தான் அவயோக தசைகளாக இருந்தாலும் சரி, யோக தசைகளாக இருந்தாலும் சரி, இதில் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ படிக்கக்கூடிய காலங்களில் என்ன தசை நடந்தாலும் சரி, அஷ்டம சனியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். மனசளவில், நண்பர்கள் வட்டாரத்தில், லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், படிப்பு ரீதியாக தொந்தரவுகள், படிப்பில் மந்தநிலை, இது எல்லாமே கொடுத்துருக்கும் அஷ்டம சனியில் 2023 to 24 இந்த மாதிரியான காலகட்டங்களில். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி விடுதலை ஆகுது. அது ஒரு நல்ல பலன்கள், உங்களுக்கு 100க்கு 100% உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி மார்ச் மாதம் 29 அஷ்டம சனி விடுதலை ஆகுது. அப்போ அஷ்டம சனி விடுதலை ஆகுது அப்படின்னாக்கா 3 மாதங்களுக்கு முன்னாடி அந்த பயிற்சியோட பலன்களை கொடுக்கும். அப்போ ஜனவரியிலேருந்தே நீங்கள் அஷ்டம சனியோட பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். ராகுகேது பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில் எடுக்கணும். அப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல இருக்கும்போதும் சிறப்பு, 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்தாலும் சிறப்பு. மே மாதத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வருது அப்படின்னாக்கா 1.5 மாதத்துக்கு முன்னாடி அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு அந்த பலன்கள், நல்ல பலன்கள், அதாவது விரயத்துக்கு வந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பார். அப்போ குரு பயிற்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடக்கக்கூடிய காலம். என்னோட கணக்குப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரதசை நடக்குதா, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சுக்கிரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத தசை, அவயோகம் செய்யக்கூடிய தசை. ஏன்னா சூரிய சந்திர வீடுகளுக்கு சுக்கிர பகவான் நன்மை செய்யாது, சுக்கிரனுடைய வீடுகளுக்கு சூரிய சந்திர தசைகள் நன்மை செய்யாது. அப்போ சுக்கிர தசைங்கிறது அவயோக தசை தான். இந்த லக்னத்துக்கு வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு சுக்கிர பகவான் யோகமாக இருந்தால் கூட
கடந்த 2 வருட காலங்களாக நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அஷ்டம சனியில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இது வரைக்கும் சரியான வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்காது. கடன் தொல்லைகள், வேலையில் பாதிப்புகள், ஒரு வேலை கிடைச்சா கூட அந்த வேலையில் திருப்தி இருக்காது. அது மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும். இந்த காலகட்டங்களில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 2022லேருந்தே நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அதனால் நிறைய உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். இது வரைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கும். இடமாற்றங்கள் உண்டு. புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக்கிரதசையில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியான நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்குங்க. இப்போ 2022 மே மாதத்துலேருந்தே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள். மற்ற ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறது 2.5 வருட காலங்கள் மட்டும்தான். ஆனால் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வருட காலங்கள். அது என்ன 3 வருட காலங்களுக்கு அஷ்டம சனி நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க? 2022 மே மாதத்துலேயே உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிச்சு. எப்போ சனி பகவான் செவ்வாயோட நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வச்சாரோ அப்போவே உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிச்சு. 2023 தான் அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பம். 2022 ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துருக்கும். ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரத்தில் கால வைக்கும்போது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம். அதிகப்படியாக வேலை வாய்ப்பு என்னென்னலாம் நீங்கள் பெருசாக நம்பினுக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே பிரச்சனைகளை கொடுத்தது இந்த சனி பகவான். அந்த எல்லாமே உங்களுக்கு விடுதலையாகி வெளியே போகும்போது ஜனவரியிலேருந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை ரீதியாக இது வரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும். இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் நின்று இருக்கும். திருமணம் நல்ல வரன் பிரிஞ்சு போயிருக்கும், வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க, வார்த்தைகள் கடுமையாக இருந்திருக்கும். இப்போ 2.5 வருஷ காலமாக அது எல்லாமே மாறப்போகுது. 2025 ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலத்துக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இதன் பிறகு எப்போ 7.5 சனி ஆரம்பிக்குதோ அப்போ தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது 7.5 சனி ஆரம்பிக்கும். அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 7.5 வருட காலங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் சொல்லிக்கலாம். உங்களுக்கு விரயத்தில் குரு பகவான் இருந்தாலும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த பயிற்சிகள், குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுலேயும் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கைக்கு நல்ல ஒரு உகந்த கிரகம்னு சொல்ல முடியாது. இது கெடுபலன் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் அமர்ந்த இடத்தை பொறுத்து. சுக்கிரதசையில் 1 திருமணம், 2 திருமணம், 3 திருமணம், திருமணமே வேண்டாம் எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்கிற நபர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அது மாதிரியான கஷ்டங்களையும் கொடுக்கும். அது மாதிரியான தொடர்புகளை, அதிகமான தொடர்புகளை கொடுக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய தொடர்புகளை அதிகமாக கொடுக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் தப்பான தொடர்புகளை இருந்தீங்கன்னாக்கா அந்த தவறான தொடர்புகள்லாம் இந்த 2025 உடையும். நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். தவறான வேலை செய்கிறீங்களா, அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக, அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு எதிராக, அதாவது இல்லீகல் பிஸ்னஸ், மறைமுக தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளம் உண்டு 2025. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. அந்த நல்ல மனிதர்கள் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க. அது கெடுபலன்களே அமைஞ்சது இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. நல்ல பலன்களாக கிடைக்க போகுது. உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் நிறைய நஷ்டமாக அது ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க போகுது. அதுவும் இல்லாத ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துதா, கஷ்டத்தை கொடுத்துதா, கடனை கொடுத்துதா, எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுது. நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க போகுது. இதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எந்தவித தடையும் கிடையாது. ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். மறுமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். இந்த 2025 திருமணம் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனைகள் தீரும். உடல் சார்ந்து, அதாவது நிறைய நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், உங்களுக்கு எல்லாம் கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அது எல்லாமே குறையும். 2025 அப்படிங்கிறது சுப விரயங்களை அதிகமாக கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது. கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க. அஷ்டம சனியில் நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடன் மேலே கடன் ஆகிருக்கு இல்லையா, அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி அந்த கடனை கட்டுவீங்க. வாங்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை கொடுக்கும். அப்போ வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ்ஸு, பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல குரு பகவான் மறையிறது கெடுபலன் செய்யும் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல பலன்களை அதிகமாக செய்யும் இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு.
40 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் சூரிய தசை, 46 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் சந்திர தசை, என்னோட கணக்குப்படி 56 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த 3 தசைகளும் யோகம் செய்யக்கூடிய தசைகள். இந்த 3 தசைகளும் சனி பகவானுக்கு பகை கிரக தசைகள். அதனால் இந்த 3 தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த 2.5 வருட காலமாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். உங்களுக்கு குரு பகவான் வந்து பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது, ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது, மாதாந்திர கோள்கள் மாதம் வரக்கூடிய கோள்கள் நகர்வுகள் இருக்கு இல்லையா, அது கூட நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. எதுவுமே உங்களுக்கு ஜாதகம் அப்படிங்கிறத வெறுத்து போயிருக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, சனி பகவான் வந்து 7.5 சனியாக வரும்போதோ இல்லை அஷ்டம சனியாக வரும்போதோ அவயோக தசைகள் நடக்கக்கூடாது. அதுவும் இல்லாத சனி பகவானுக்கு பகை கிரக தசைகள் நடக்கக்கூடாது. பகை கிரக தசைகள் நடந்தால் கூட அது யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் விட்டு வச்சிரும். அந்த தசையை உங்களுக்கு பகையாக இருந்துச்சுனாக்கா அது பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே சொல்லலை, 100க்கு 80% பேருக்கு நிறைய கெடுபலன்களை கொடுத்தது இந்த 3 கிரக தசைகள். இப்போ 2025 அது இருக்குமா அப்படின்னா சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அஷ்டம சனி விடுதலையான பிறகு இந்த 3 கிரக தசைகளும் உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நோய் நொடி பிரச்சனை, கடன் பிரச்சனை, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். சுப விசேஷமே நடந்திருக்கா 2-3 வருஷமா, அது எல்லாமே சுப விசேஷங்களாக மாறும், சுப செலவுகளாக மாறும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி மூலமாக பிரச்சனைகள் கொடுத்தது அந்த பிரச்சனைகள் இருக்காது. உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்ததா அதுவும் இருக்காது. பசங்க மூலிமா பிரச்சனைகள் இருந்ததா அதுவும் இருக்காது. இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடந்தது, உங்கள் வீட்டில் மேற்பட்ட நபர்களுக்கு அஷ்டம சனியோ அல்லது 7.5 சனியோ ஏதாவது ஒன்று நடந்து கொண்டு இருந்தால் கடுமையான துயரங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு கோயிலுக்கு போக முடியாது, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது, மனசு ரீதியாக நிறைய பாதிச்சிருப்பீங்க, கவலைகளை அதிகமாக வச்சுருப்பீங்க. யாருக்கிட்டையுமே நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியலையே அப்படின்ற மாதிரியான கவலைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். உங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாதுங்க, மன அழுத்தம் இருக்காது, எதுவுமே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. நல்ல ஒரு பலன்களை அனுபவிக்க போகிறீங்க 2025 அப்படிங்கிறது. 4 கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்புன்னே சொல்லிக்கலாம். ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சி அஷ்டம சனி விடுதலை, குரு விரயத்துக்கு சுப விரய குருவாக வரப்போகிறார், சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 63 வயசுக்கு மேலே 81 வயசு வரைக்கும் ராகு தசை. இப்போ ராகு தசை நடக்குதா, உங்களுக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் நிறைய கெடுபலன்களை இந்த அஷ்டம சனியில் கொடுத்துருக்கும். அதுவும் இல்லாத இந்த கோச்சார கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுத்துருக்காது. யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த ராகு பகவான் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களும் தீய பலன்களும் சேர்ந்தே வந்திருக்கும். என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறது, ராகு தசை அப்படிங்கிறது உடல் நலத்தை பாதிக்கும். 8ஆம் இடத்துல ராகு பகவான் பயிற்சி ஆகிறது உடல் நலத்தை அதிகமாக பாதிக்கும். அதனால் உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 81 வயசுக்கு மேலே குருதசை 16 வருடங்கள். என்னோட கணக்குப்படி இப்போ குருதசை நடக்குதா சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை. இது வரைக்கும் நல்ல பலன்களும் நடந்திருக்கும், கெடு பலன்களும் நடந்திருக்கும், கலந்தேர்ந்திருக்கும். சொத்து பத்து ரீதியாக கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், அதுலேருந்து வெளியே வருவீங்க. நோய் நொடி பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். இந்த குருதசையில் எல்லாமே கிளியர் ஆகும். அஷ்டமத்தில் ராகு வர்றதுனால உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பசங்க வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது வாரிசுகள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். நிறைய நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு 2025 தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் பார்க்கலாம். நன்றி.